ஹாய் லீடர்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஆஃபர் பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த ஆஃபரோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டபுள் பிவி ஸ்கீம். ஸோ இந்த ஆஃபர் வந்து யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும், இதோட கண்டிஷன்ஸ் என்ன, இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, எல்லாத்தையுமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டபுள் பிவி ஸ்கீம் அப்படிங்கிறது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீபர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு. இந்த வெஸ்டேஜ் பிசினஸ்ல ஜாயின் பண்ணி ஆல்ரெடி ஒரு பர்ச்சேஸ் பண்ணிருப்பீங்க, கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பண்ற எல்லா பர்ச்சேஸுமே நம்ம ரீபர்ச்சேஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ யாரெல்லாம் இந்த ரீபர்ச்சேஸ்க்குள்ள இருக்கீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள். ஸோ அப்போ இந்த ஆஃபர் வந்து எத்தனாம் தேதியிலிருந்து எத்தனாம் தேதி வரைக்கும் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்கு. இதை நீங்க சிங்கிள் பில்லாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல மல்டிபிள் பில்லாவும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இந்த டேட்குள்ள சிங்கிள் பில் ஒரு மல்டிபிள் பில் ரெண்டுமே பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்பெனி இந்த டபுள் பிவி ஆஃபர் அப்படிங்கிறது எல்லா கேட்டகரிக்கும் கொடுக்குறாங்களான்னு கேட்டா இல்ல, ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் கேட்டகரி, ஆயுஷாந்தி, வெஸ்லம் ரேஞ்ச், ஹோம் கேர் கேட்டகரி அண்ட் ஓரல் கேர், இந்த 5 கேட்டகரிக்கு மட்டும் தான். ஸோ இந்த 19ல இருந்து 27 வரைக்கும் நம்மளுக்கு டபுள் பிவி ஸ்கீம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த டபுள் பிவி ஸ்கீம் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இந்த ஆஃபர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் த பிவி ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகும்போது எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு 50 பிவிக்கு பண்றீங்க அப்படின்னா இந்த 5 கேட்டகரிக்குள்ள பண்றீங்க அப்படின்னா இன்னொரு 50 பிவி கம்பெனி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அப்ப ஆட் ஆகும்போது 100 பிவியா ஆட் ஆகும். ஓகேங்களா? சோ நம்மளோட அமௌண்ட் கொடுத்து வாங்குறப்ப ஆட் ஆகிற ஒரு பிவி பிளஸ் கம்பெனி அதுக்கு ஃப்ரீயா கொடுக்குற பிவி ரெண்டே ஆட் பண்ணி ஆட் ஆகிற பிவி தான் உங்களுக்கு மை பிவில காட்டும். இப்போ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு இப்போ டைரக்டர் லெவல்ல இருக்கீங்க, எல்ஓபி வந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, டீம் பில்டிங் போனஸோட இன்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ பிவியை கம்பெனி கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆக்சுவல் பிவில நீங்க அந்த பிவிஸ் வந்து கொண்டு வந்திருக்கணும், அந்த மந்த் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிருக்கணும். நீங்க டீம் பில்டிங் போனஸ்க்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஆக்சுவல் பிவில பண்ணணும். அதே மாதிரி எல்ஓபிக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆக்சுவல் பிவில பண்ணால் மட்டுமே கம்பெனி வந்து உங்களுக்கு அந்த பிவியை கன்சிடர் பண்ணிக்குவாங்க. அதுக்கான இன்கம் எத்தனை டைப் ஆஃப் இன்கமோ அதை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நீங்க இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எதுக்குன்னா நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்றதுக்கு 5ல இருந்து 8, 8ல இருந்து 12, 12ல இருந்து பிரான்ஸ், சில்வர், கோல்டு, இந்த மாதிரி அடுத்த லெவல மூவ் பண்றதுக்கு உங்களோட அந்த லெக்க மெயின்டைன் பண்றதுக்கு அந்த டைரக்டர் லெவல நீங்க குவாலிஃபை பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கு தான் இந்த ஆஃபரை தவிர நீங்க இன்கம் எடுக்கிறதுக்காக இல்ல. இன்கம் எடுக்கிறதுக்கு ஆக்சுவல் பிவி தான். ஓகேங்களா? சோ அதே போல இந்த ஆஃபர் வந்து வேற எந்த ஆஃபர் கூடயுமே அப்ளிகபிள் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் V20 மெகா ஆஃபர் அப்படின்னு ஒரு கம்பெனி கொடுத்திருக்காங்க, கன்சிஸ்டன்சி ஆஃபர் அண்ட் அதர் ரீபர்ச்சேசஸ் ஆஃபர், இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு, கரெக்ட்டுங்களா? இந்த மாதிரி எந்த ஆஃபர் கூடயுமே இந்த ஒரு ஆஃபர் வந்து கிளப் ஆகாது. அப்படி கிளப் ஆகணும் அப்படின்னா நம்ம ஆக்சுவல் பிவில அந்த ஆஃபருக்கு எலிஜிபிள் பண்ணிருக்கணும். இப்போ நான் சொன்ன மாதிரி 50 பிவிக்கு நீங்க பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்போ இன்னொரு 50 பிவி கம்பெனி தான் எக்ஸ்ட்ராவா கொடுக்குறாங்க. அதனால தான் உங்களுக்கு 100 பிவி ஆட் ஆகுது. அப்ப நான் 100 பிவி கன்சிஸ்டன்சிக்குள்ள வந்துருவான்னு கேட்டா இல்ல, கம்பெனி தான் ஃப்ரீயா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க ஆக்சுவலா 100 பிவியா பண்ணல, அதாவது அமௌண்ட் கொடுத்து 100 பிவிக்கு ப்ராடக்ட் வாங்கல, வெறும் 50 பிவிக்கு தான் வாங்கிருக்கீங்க. சோ அப்படிங்கிறப்போ நீங்க அந்த கன்சிஸ்டன்சி ஆஃபருக்குள்ள வர முடியாது. சோ ஃப்ரீ பிவியை கம்பெனி எந்த ஆஃபருக்குமே எடுத்துக்க மாட்டாங்க. அதுதான் அடுத்த பாயிண்ட். அடுத்தது ஃபாஸ்டா 8ல நீங்க மூவ் பண்றீங்க. இப்போ நீங்க இந்த ஆஃபர் மூலமா 282 பிவி சிங்கிள் மந்த் கொடுத்து 5ல இருந்து ஃபாஸ்டா 8 மூவ் பண்ணிட்டீங்க அப்படினாலும் உங்களுக்கு இந்த ஆஃபர் யூஸ் பண்ண யாருக்குமே வவுச்சர் அப்படிங்கிறது கிடைக்காது. ஃபாஸ்டா 8 மூவ் பண்றவங்களுக்கு வவுச்சர் கிடைக்கும். சோ அந்த வவுச்சர் அப்படிங்கிறது இருக்காது. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இன் கேஸ் ஆஃப் ரிட்டர்ன் நீங்க வாங்கின ப்ராடக்ட்ல டபுள் பிவி ஆட் ஆன ப்ராடக்ட் ஏதாவது ரிட்டர்ன் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல கம்பெனி அதுக்கான பிவி பிளஸ் அதுக்கு கொடுத்த டபுள் பிவி அதாவது எக்ஸ்ட்ரா பிவி ரெண்டையுமே மைனஸ் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி பிசினஸ் வால்யூம் நம்மளுக்கு வந்துட்டு அந்த பிசினஸ் வால்யூம் வச்சு தான் நம்ம இன்கம் கால்குலேட் பண்ணுவோம். அந்த பிவி அப்படிங்கிற பிசினஸ் வால்யூம் சேமா தான் இருக்கும். அதுல எந்த சேஞ்சஸுமே இருக்காது. அதே போல இன்கம் அப்படிங்கிறது மாசம் மாசம் இன்கம் அப்படிங்கிறது எதை வச்சு கால்குலேட் பண்ணி தராங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவல் பிவி. சோ அப்ப அந்த இன்கம் அப்படிங்கிறது ஆக்சுவல் பிவி வச்சு தான் கம்பெனி கால்குலேட் பண்ணி தருவாங்க. உங்களோட ஃப்ரீ பிவிக்கு இன்கம் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆஃபர் இந்தியால இருக்கிற ஐடி போட்டிருக்க இந்தியன் ப்ரூஃப் வச்சு ஐடி போட்டிருக்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மட்டும் தான். சோ உங்க டீம்ல யாராவது அப்ராட்ல இருந்து நம்ம பிசினஸ் இப்ப கரண்டா எந்தெந்த கண்ட்ரில இருக்கும் அங்க இருந்து யாராவது ஐடி போட்டிருக்காங்களா அவங்களுக்கு இந்த ஆஃபர் இருக்குன்னா மட்டும் அவங்களை யூஸ் பண்ண வைங்க. மத்தபடி உங்க டீம்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு இந்தியன் ப்ரூஃப் வச்சு தான் போட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் தான். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஃபர் நீங்க பண்றதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கறத நான் ஷேர் பண்றேன். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு இந்த குறிப்பிட்ட கேட்டகரிஸ்ல நீங்க இந்த மந்த் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணல, பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா டபுள் த பிவி ஆட் ஆகும். முன்னாடி சொன்ன மாதிரி 50 பிவிக்கு பண்றீங்கன்னா இன்னொரு 50 பிவி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிவி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும்போது உங்களோட லெவல் வந்து நீங்க மூவ் பண்ண முடியும். இப்போ நீங்க ஒரு 5ல இருக்கீங்கன்னா 8 மூவ் பண்ணலாம், 8ல இருந்து 12 மூவ் பண்ணலாம். நீங்க டைரக்டர் லெவல்ல இருக்கீங்கன்னா உங்க லெவலை மெயின்டைன் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களோட அடுத்த லெவலுக்கு வந்துட்டு நீங்க மூவ் பண்றதுக்கு இந்த ஆஃபர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். அப்ப இந்த ஆஃபர் நீங்க பயன்படுத்தும் போது ஒரே மந்த்ல டபுள் த லெவல் நீங்க ப்ரோமோட் ஆக முடியும். 5ல இருந்து டைரக்டா 12 போக முடியும். 5ல இருந்து டைரக்டா நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிரான்ஸ் கூட அடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு 2 லெவல் 3 லெவல் நீங்க ஈஸியா இந்த ஒரு ஆஃபர்ஸ் மூலமா ஜம்ப் பண்ண முடியும். சோ அதனால இந்த ஆஃபர் அப்படிங்கிறது ரீபர்ச்சேஸ் பண்ற எல்லாத்துக்குமே அப்ளிகபிள். சோ 19ல இருந்து 27க்குள்ள உங்க டீம்ல யாரெல்லாம் இன்னும் பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணலையோ எல்லாத்துக்குமே இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள் தான். அதே மாதிரி ஆல்ரெடி பர்ச்சேஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கவங்களுக்கும் திரும்பவும் ப்ராடக்ட் தேவைப்படுதுன்னா தாராளமா இந்த ஆஃபர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த ஆஃபர் வந்து பயன்படுத்திக்கோங்க. பயன்படுத்தி நீங்க அடுத்த லெவல் மூவ் பண்றதுக்காக நான் விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச் அண்ட்